சென்னை மயிலாப்பூரில் உள்ள தனியார் விடுதியில் தங்கியுள்ள செந்தில் பாலாஜியை தமிழக அமைச்சர்களும் அவரது ஆதரவாளர்களும் சந்தித்து வருகின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மாணிக்கம் வழங்க கேட்கலாம். மாணிக்கம், வணக்கம். இந்த சந்திப்பு தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணலாம். முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் வழங்கி நேற்றைய தினம் உச்சநீதிமன்றம் உத்தரவு வழங்கிய நிலையில நேற்று அவர் ஜாமீனில் வெளிவந்திருக்கிறார். அவரை சந்திப்பதற்காக திமுகவினுடைய மூத்த நிர்வாகிகள், அதே போன்று அவருடைய ஆதரவாளர்கள் தற்பொழுது திரண்டு வருகிறார்கள். குறிப்பாக செந்தில் பாலாஜி அவர்கள் ராதாகிருஷ்ணன் சாலையில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் நட்சத்திர விடுதியில தங்கியிருக்கிறாரு. அவரை பார்ப்பதற்காக காலையிலிருந்து தமிழக அமைச்சரவையிலிருந்து அமைச்சர்கள் வந்தவண்ணம் இருக்கின்றனர். காலையில் அமைச்சர் KKSSR, அமைச்சர் தங்கம் தென்னரசு, அதே போன்று அமைச்சர் மா சுப்பிரமணியன், தற்போது அமைச்சர் CV கணேசன் உள்ளிட்டவர்கள் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியை பார்ப்பதற்காக வந்திருந்தனர். மேலும் அவருடைய சட்ட போராட்டத்தின் மூலமாக அவர் கிடைத்திருக்கூடிய தற்காலிக வெற்றிக்கு வாழ்த்துக்களையும் தெரிவித்திருந்தனர். கூடுதலாக தொடர்ந்து திமுகவுடைய நிர்வாகிகள், சட்டமன்ற உறுப்பினர்கள், செந்தில் பாலாஜியுடைய ஆதரவாளர்கள், கரூர் மற்றும் கோவை மாவட்டத்திலிருந்து அவருடைய அனுதாபிகள் என பலர் தற்பொழுது இந்த ஹோட்டல் முகாமிட்டு அவரை பார்ப்பதற்காக காத்திருக்கின்றனர்.